வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கான கெடு நாளையோடு முடிவடையக்கூடிய ஒரு தருணத்தில் இந்த நிமிடம் வரையிலும் பிரதமர் இது குறித்து எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை. மத்திய அரசு இந்த நொடி வரையிலும் மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாகவோ அல்லது மேற்பார்வை ஆணையம், மேற்பார்வை குழு, மேற்பார்வை அமைப்பு என்ற எது பற்றியும் இதுவரையிலும் அதிகாரபூர்வமாக எதுவும் சொல்லப்படவில்லை. அதிகாரபூர்வமற்ற வகையில் வரக்கூடிய செய்திகள் கெடு முடிந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தை மீண்டும் அணுகி எப்படிப்பட்ட அதிகாரங்களுடன் கூடிய வாரியத்தை அமைப்பது என்பது தொடர்பாக தமிழ்நாடும் கர்நாடகமும் வெவ்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருப்பதால் எங்களுக்கு சில விளக்கங்களை தாருங்கள் என்று மத்திய அரசாங்கம் உச்சநீதிமன்றத்திடம் சென்று கேட்டு விளக்கம் பெற்று வரப்போகிறது என்பது ஒரு தகவல். இன்றைக்கு மாலை சில நிமிடங்களுக்கு முன்பு மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் தலைமையில் நடந்தது. அந்த கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன, பல்வேறு பொருட்கள் விவாதிக்கப்பட்டு அது தொடர்பான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதன் நிறைவாக காவேரி பற்றி எந்த பேச்சும் இல்லை. இந்த நிமிடம் வரையிலுமான தகவல்கள் நாளை காவேரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வாய்ப்பில்லை, அமைக்கப்படாது. மாறாக கூடுதல் அவகாசத்தை, விளக்கத்தை கோர மத்திய அரசு முடிவெடுத்திருக்கிறது. தமிழ்நாடு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்வதற்கு முடிவெடுத்து ஆயத்தமாகி இருக்கிறது. இது தமிழ்நாட்டுக்கு செய்த மிகப்பெரிய துரோகம். ஒரு சட்டமன்ற தேர்தலுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படிப்பட்ட துரோகத்தை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று, எவ்வளவு விவசாயிகள் இறந்தாலும் மக்கள் மடிந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை என்று நினைக்கும் அளவுக்கு ஆட்சியாளர்களின் மனம் கல்லாக போய்விட்டதை காட்டுகிறது என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் ஆதங்கப்பட்டிருக்கிறார். அவர் 30ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாட்டில் எல்லோருடைய வீடுகளிலும் கருப்பு கொடியை ஏற்றுங்கள் என்று ஒரு வேண்டுகோளை வைத்திருக்கிறார். மேலாண்மை வாரியம் அமைப்பதில் சந்தேகம் இருந்தால் முன்பே நீதிமன்றத்தை அவர்கள் அணுகியிருக்க வேண்டுமா? நாளை கெடு, காலக்கெடு நாளை முடிவடைய போகும்போது இன்றைக்கு நாங்கள் அணுகப் போகிறோம், நாளை கேட்கப் போகிறோம் என்று செய்வது என்பது எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை? ராமதாஸ் அவர்கள் வர்ணிப்பதைப் போல, எதிர்க்கட்சிகள் வர்ணிப்பதைப் போல துரோகம் என்று சொல்வதா? நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் இன்று பேசிய அந்த அதிமுகவினுடைய குழுவின் தலைவர் திரு நவநீத கிருஷ்ணன், மக்கள் எங்களை ராஜினாமா செய்ய சொல்கிறார்கள், நாங்கள் ராஜினாமா செய்வதாக இல்லை, மாறாக நாங்கள் தற்கொலை செய்து மாண்டு போகப் போகிறோம், இந்த நாட்டில் நீதி செத்துவிட்டது, அரசியலமைப்பு சட்டம் தோற்றுவிட்டது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்பது வெறும் காகிதமாகப்பட்டு விட்டது என்று கொதித்து ஆவேசப்பட்டிருக்கிறார். இதற்கு மாற்று கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. உணர்ச்சி வயப்பட்டு பேசுவதற்கான இடம் அதுவல்ல, காரியம் செயலாற்றுவதற்கான இடம், விவாதிப்பதற்கான இடம். தோல்வியை மறைப்பதற்காக, திசை திருப்புவதற்காக அதிமுக இப்படி சொல்கிறது என்று முத்தரசன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் விமர்சித்திருக்கிறார், கண்டித்திருக்கிறார். தமிழ்நாடு அரசு தன்னுடைய உரிமை பயணத்தை அனைத்து கட்சிகளும் ஒரே குரலில் ஒருமித்து கருத்து சொன்ன பிறகும் தன் உரிமையை நிலைநாட்டுவதில் தமிழகம் தவறிவிட்டதா? தமிழகம் எடுத்த முயற்சிகள் போதுமானதாக இல்லை என்று சொல்வதா? அல்லது இந்த முயற்சிகளை செவிமடுக்கக்கூடிய இடத்தில் மத்திய அரசு இல்லை என்று சொல்வதா? எல்லா விளக்கங்களையும் பெற்று நாங்கள் வலுவான அமைப்பை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த தாமதம் என்று மத்திய அரசு சொன்னால், ஒருவேளை அப்படிப்பட்ட விளக்கத்தை அவர்கள் தந்தால் அது ஏற்புடையதான ஒன்றாக இருக்குமா? விவாதிக்கலாம். நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியின் திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு ஆளூர் ஷானவாஸ் அவர்கள், மதிமுகவிலிருந்து திரு ஆவடி அந்தரிதாஸ் அவர்கள், அதிமுகவிலிருந்து திரு ஜவஹர் அலி அவர்கள். உங்கள் நால்வருக்கும் வணக்கம். திரு ஜவஹர் அலி, நாடாளுமன்றத்தை முடக்குகிறோம், அழுத்தம் தருகிறோம்னு 16 நாட்களாக சொல்லிட்டு இருக்கீங்க, அவையை நாங்கள் முடக்குறோம்ன்றீங்க. ஆனால் அந்த ராஜதந்திரம், அந்த உத்தி, அந்த வியூகம் என்பது இன்னைக்கு தோற்று போய்விட்டது அப்படின்னு சொல்லலாமா? இல்ல, அது தோற்று போனது என்று சொல்ல முடியாது. பலன் தரலையே. இல்ல, அத பலன் தருவது தரவில்லை என்பது நாளைக்கு தெரிந்துவிடும். ஏன்னா ஆக்க பொறுத்தனா நம்ம ஆரம்பம் பொறுக்கணும் என்ற நாளைக்கு முடிவு தெரியும் நம்புறீங்க? தெரியணும் கண்டிப்பாக. ஏண்டா உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி நிச்சயமாக மேலாண்மை வாரியம் அமைத்தே தீர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் பொறுமையாக இருக்கின்றோம். அதே சமயம் இன்றைக்கு அதிமுகவினுடைய எம்பி, அதாவது மாநிலங்களவை அவை தலைவராக இருக்கக்கூடிய 11 எம்பிங்களுக்கு தலைவராக இருக்கக்கூடியவர், அவர் சொன்ன அந்த கருத்து உணர்ச்சி வசப்பட்டாலும் அது உணர்வோடு உண்மையான கருத்துக்களை மக்களுடைய பிரதிபலிப்பாக தான் எதிரளித்தார். அதை நாம் கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நினைக்கிறேன். அதே சமயம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி
இன்றைக்கு பலவிதமான புரளிகளை கலப்பி விதாண்டாவாதம் செய்யக்கூடிய நிலையிலே இன்றைக்கு புது புது கருத்துக்களை இன்னைக்கு வியாக்கியானங்களை சொல்லிக் கொண்டிருக்காங்க. என்னன்னா இன்னைக்கு திட்டம் ஸ்கீம் என்று இன்னும் மேலாண்மை வாரியத்திற்கு பதிலாக புது புது கருத்துக்களை வைப்பதனால் எங்களுக்குள் ஒரு அச்சம் ஏற்பட்டு இருக்கிறது. எங்கோ இது பாரதிய ஜனதா கட்சி ஏதோ ஒரு கர்நாடக தேர்தலுக்காக இப்படிப்பட்ட ஒரு நிலையை எடுத்திருக்கிறதோ என்ற பயத்தின் காரணமாகவும் இன்றைக்கு எம்பி அவர்களுடைய பேச்சு இருக்கிறது. ஆனால் எப்படி இருந்தாலும் நாளை வரை நாம் பொறுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதற்கு பிறகு தமிழக அரசு மேல் நடவடிக்கை என்ன எடுக்க வேண்டுமோ நிச்சயமாக எடுக்கும். ஆனால் எந்த நிலையிலும் மேலாண்மை வராமல் நிச்சயமாக ஓயப் போவதில்லை இந்த அரசாங்கமும் அதிமுக. ஒரு நாள் பொறுத்திருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏனென்றால் ஸ்ரீனிவாசன் ஆக்க பொறுத்து விட்டோம், ஆரமும் பொறுக்க வேண்டும் என்பதற்காக. திரு ஸ்ரீனிவாசன், இதே மாதிரி மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டுக்கு ஒரு எண்ணம், ஒரு நிலைமை, இதே மாதிரியான நிலைமை வந்தது. அவர்கள் குறிப்பிட்ட நாட்களுக்குள் அமையுங்க, 4 வாரத்துக்குள்ள கெசட்ல போடுங்க அப்படின்னு சொன்னப்ப அந்த நாட்கள் எல்லாம் முடிந்த பிறகு கடைசி நாள் காலக்கெடு முடிகிற நாளில் மன்மோகன் சிங் அரசு அதை கெசட்ல வெளியிட்டாங்க. ஆனால் இப்போ நாளை கெடு முடிகிறது, ஆனால் வெளியிடுவார்களா, இந்த புதிய குழு என்பது அமைக்கப்படுமா, ஆணையம் அமைக்கப்படுமா என்பது பற்றி இந்த நிமிடம் வரையிலும் திட்டவட்டமான எந்த அறிவிப்பும் இல்லை. கேபினெட்டிலும் அது பற்றி விவாதிக்கப்படவில்லை. அது பற்றி அதிகாரபூர்வமாக பிரதமர் அவர்கள் எதுவும் சொல்லவில்லை, நீர்வள அமைச்சரும் சொல்லவில்லை. இது கடைசி நாளில் விளக்கம் கேட்பதற்காக புறப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு கருத்தும் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைக்கப்படுகிறதுன்னு ராமதாஸ் சொல்றார். உங்க கருத்து என்ன? உச்ச நீதிமன்றத்தில் விளக்கம் கேட்க போகிறார்கள் என்பதாக பரவலாக கருத்து தான் சொல்றாங்க. அந்த மாதிரியாக அமைச்சர்களோ அல்லது அட்டர்னி ஜெனரலோ ஆட்சியில் பொறுப்புடன் இருப்பவர்களோ யாரும் அப்படி சொல்லவில்லை. ஒருவேளை அது வாதத்திற்கு உண்மை என்று வைத்துக் கொண்டாலும் கூட உச்ச நீதிமன்றத்திடம் அவர்கள் அளித்த தீர்ப்பை பற்றி ஒரு விளக்கம் கேட்பது என்பது எப்படி தமிழ்நாட்டுக்கு துரோகம் என்று ஆகும் என்பதும் எனக்கு தெரியவில்லை. 2 விஷயங்களை நாம் தெளிவாக புரிந்து கொண்டால் இந்த குழப்பம் இருக்காது. ஒருவேளை அவர்கள் கேட்பது விளக்கம் கேட்பதே துரோகம் ஆகுமான்னு கேட்கிறீங்க. ரீதியான தீர்வு இல்ல, விளக்கம் கேட்பதே துரோகமான்னு கேட்கிறீங்க. 6 வார காலம் நீங்க பண்ணுங்க, அதற்குள் அமையுங்கன்னு ஒரு கெடு விதிக்கிறாங்க. உங்களுக்கு அந்த தீர்ப்பு 2வது நாள் உங்க கையில் இருக்கு. உங்களுக்கு சந்தேகம் முதல் நாள் வரலாம், 2வது நாள் வரலாம், முதல் வாரத்தில் வரலாம், 2வது நாள் வாரத்தில் விளக்கம் வரலாம். ஆஹா, 6 வாரத்திற்குள் நாம் கெடுக்குள்ள அந்த அமைப்பை ஏற்படுத்தணுமே, ஆணையத்தை ஏற்படுத்தணுமே அப்படின்ற ஒரு பதைப்பு உங்களுக்கு இருக்குமானால் 2வது வாரத்தில் 3வது வாரத்திலேயே நீங்கள் போய் விளக்கம் கேட்கலாம். கெடு நாளைக்கு முடியுதுன்னா இன்னைக்கு அதுக்கு மனுவை தயார் செய்கிறது அப்படின்ற ஒரு போக்குக்கு போறதுன்றது துரோகம்னு சொல்றதா, காலம் திட்டமிட்டு காலந்தாழ்த்துற முயற்சின்னு சொல்றதா, அல்லது வேற என்னன்னு சொல்வீங்க? இரண்டுமே திட்டமிட்டு செய்யப்படுகிற பொய் பிரச்சாரம் என்று நான் சொல்லுவேன். 2க்கு பின்னாலும் உள்நோக்கத்தோடு சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு. நான் சொல்ல வந்ததை முழுவதுமாக சொல்லவில்லை. 2 வழிகளில் தான் பிரச்சனையை தீர்க்க முடியும். ஒன்று அரசியல் ரீதியான தீர்வு. அரசியல் ரீதியான தீர்வு என்றால் சம்பந்தப்பட்ட 2 மாநிலங்கள் அமர்ந்து பேசி தீர்க்கலாம். மத்திய அரசாங்கம் மத்தியஸ்தம் செய்வராக வந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி அதை தீர்த்து கொள்ளலாம் என்ற ஒரு வழிமுறை. அது ஏற்கனவே முயற்சி செய்யப்பட்டு அது தோற்றும் இருக்கிறது என்பதுதான் வரலாறு சொல்லுகிறது. 2வது வகையான தீர்வு நீதிமன்றத்தின் மூலமாக சட்டம் மூலமாக கிடைக்கிற தீர்வு. இப்போது வந்திருப்பது அதுதான், நீதிமன்றத்தின் மூலமாக சட்ட ரீதியாக வந்திருக்கிற தீர்ப்பு. இதை முற்றிலும் அரசியல் கண்ணோட்டத்திலிருந்து விலக்கிவிட்டு இதை சட்ட ரீதியாகவே நீதி மூலமாகவே இதை அணுக வேண்டும் என்பதுதான் பிஜேபியினுடைய பார்வை. உச்ச நீதிமன்றம் தெளிவாக 6 வார காலங்களுக்குள் என்று தீர்ப்பளித்திருக்கிறது. இப்ப தமிழ்நாட்டிற்கு துரோகம் செய்கிறது என்று வைத்துக் கொள்வோம். மத்திய அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்திற்கு துரோகம் இழைக்க முடியாது இல்ல. நாளை முடிந்தவுடன் நாளை மறுநாள் கோர்ட் யாராவது நீதிமன்ற அவமதிப்பு கொடுக்கப்படும் என்றால் மத்திய அரசாங்கம் அதற்கு பதில் சொல்ல வேண்டுமா இல்லையா? மத்திய அரசாங்கத்திற்கும் இந்த நீதி தீர்ப்புக்கும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு மாநில மத்திய அரசாங்கத்திற்கு இருக்கு. தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைக்கலாமா? மத்திய அரசுக்கு நீதிமன்ற அவமதிப்புக்கு போறாங்களா இல்லையான்றது இன்னொன்று. நான் என்னுடைய கேள்வி, நீங்க நல்ல விவரம் தெரிந்தவர், சட்டம் படித்தவர், ஒரு ஆழ்ந்த அறிவும் புலமையும் இருக்கக்கூடியவர். ஒரு உச்சநீதிமன்றம் தன் தீர்ப்பை சொல்கிறது. 7 வருஷம் விசாரிச்சு 2007 10 ஆண்டு காலம் விசாரித்து விட்டு ஒரு தீர்ப்பை தர்றாங்க. அதுல ஸ்கீம்னா என்ன, போர்டுனா என்ன, என்ன எப்படி இதை செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லாமலேயே, அந்த விளக்கத்தை தராமலேயே, அந்த 500 பக்க தீர்ப்புல அந்த மாதிரியான எந்த புரிதலும் இல்லாமலேயே ஒரு கெடுவை விதிச்சிட்டாங்க. இனிமே தான் போய் நாங்கள் விளக்கம் கேட்க போறோம் அப்படின்றது ஏற்புடைய ஒரு வாதமா? 2வது கேள்வி,
சில மாதங்களுக்கு முன்னால், சில ஆண்டுகளுக்கு முன்னால் உங்க ஆட்சியிலேயே மேலாண்மை வாரியம் அமையுங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்னபோது அதை அமைக்க சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை, எங்களுக்கு தான் அதுக்கு உரிமை இருக்கிறது, நாடாளுமன்றத்தின் மூலமாக நாங்கள் தான் அதை நிறைவேற்ற வேண்டும் சொன்னீங்களே. அப்போ காவேரி மேலாண்மை வாரியத்தை மத்திய அரசு தான் நிறைவேற்ற வேண்டும், அமைக்கணும்னு அன்னைக்கு தெரிஞ்சவங்களுக்கு இன்னைக்கு எப்படி தெரியாம போகுது? இன்னைக்கு எப்படி அவங்களுக்கு சந்தேகமும் குழப்பமும் வருது? இல்ல, இது நீதிமன்ற தீர்ப்பின் மூலம் அமைக்கப்படுவது அல்ல, ஒரு ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்றத்தின் மூலம் அமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் மத்திய அரசாங்கத்தினுடைய வாதம். வழக்கு மன்றத்தில், நீதிமன்றத்தில் மத்திய அரசாங்கத்தினுடைய வாதமாக வைக்கப்பட்ட விஷயம். அதையும் தாண்டி நீதிமன்ற தீர்ப்பை ஏற்று மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்தால் அதை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டாக வேண்டும். அந்த இடத்துல மத்திய அரசின் வாதத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். ஆனால் இப்போது என்ன நடந்திருக்கிறது? மேலாண்மை வாரியம் அமையுங்கள் என்று தெளிவாக உச்சநீதிமன்றம் சொல்லவில்லை. சென்ட்ரல் கவர்மெண்ட் should create a scheme என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தி இருக்காங்க. இப்ப கர்நாடக அரசாங்கம் என்ன செய்யுது? மேலாண்மை வாரியம் நீங்க அமைக்க கூடாது, தமிழ்நாட்டு கட்சிகள் இருக்கல, பிஜேபி மத்திய அரசாங்கம் சொல்ற விளக்கம் ஸ்கீம்னு மட்டும் சொல்லல. நான் முடிச்சிரேன். இல்ல ஒரே வார்த்தை சொல்லிடுறேன். சரி, நான் முடிச்சிரேன், ஒரு நிமிஷம் கேளுங்க. மாநில அரசாங்கம் தமிழ்நாட்டுல மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இப்போ அவசரப்பட்டு எதையும் செய்ய முடியாது மத்திய அரசாங்கம். இதுக்கு இடையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாவில் இருந்து கூட அவங்க ஒரு கிளாரிபிகேஷன் நோட்டீஸ் கேட்டிருக்காங்க. அப்ப கேரளாவில இருந்து மாநில அரசாங்கம் கேட்டது தமிழ்நாட்டுக்கு செய்கிற துரோகமா? அந்த கிளாரிபிகேஷனுக்காக அந்த நீதிமன்ற தீர்ப்பு நிலுவையில் வைக்கப்பட்டால் அது தமிழ்நாட்டுக்கு துரோகம் என்று நினைப்பீர்களா? ஒட்டுமொத்தமாக இதை சரி செய்து அமல்படுத்துவதான எல்லாருக்கும் நல்லது. நிலுவையில் அமைக்கப்படல, உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் எந்த இடத்திலும் 4 மாநிலத்தையும் கேட்டுவிட்டு அமையுங்கள்னு சொல்லல. விளக்கம் கொடுப்பதற்கு திரு சீனிவாசன், உச்சநீதிமன்றம் எந்த இடத்திலும் 4 மாநிலத்தையும் கேட்டு கன்வின்ஸ் பண்ணி ஒரு வாரியத்தை அமைங்க அப்படின்னு அவங்க சொல்லல. அவங்க சொல்லியிருக்கிற ஸ்கீம்ன்றது காவேரி மேலாண்மை வாரியம் தான் என்று 4 மாநில தலைமைச் செயலாளர்களை அழைத்து பேசினப்ப நீர்வளத்துறையினுடைய செயலாளர் சொல்லியிருக்கிறார். அது அதனுடைய மினிட்ஸ்லேயே பதிவாகி இருக்கிறது. நான் அதற்கு வரல. நீங்க கேரளா அப்ரோச் பண்ணாங்கன்னா அவங்க அப்ரோச் பண்ணலாம். அவங்க அதனால நீதிமன்றம் ஒன்றும் அதை தடுத்துடல. நீங்க ஒன்றை அமைத்து அதை ஒரு மாநிலம் பாதிக்கப்படுகிறது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி குற்றம், ஒரு பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்துக்கு போனா பரவாயில்ல, நீங்களே கடைசி நாள்ல போறீங்களா? அது என்ன நியாயம்னு கேட்கிறேன். கடைசி நாள்ல போக கூடாதுன்னு சொல்றதுல என்ன சார் நியாயம் இருக்கு? 6 வார காலம் அவகாசம் இருக்கு. எப்ப போனா என்ன? அக்கறை இருந்தால் 6 வாரத்துக்குள்ள அமைச்சிரணும்ன்ற அக்கறையும் முனைப்பும் இருந்தால் நீங்க கடைசி நாள்ல போவீங்களா? உச்சநீதிமன்ற தீர்ப்பினுடைய நகல் இங்க நீங்களே சொன்னீங்க இல்லைங்க, 500 பக்க தீர்ப்பு நீங்களே சொன்னீங்க. இவற்றையெல்லாம் படித்து குறிப்பெடுத்து சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடன் பேசுவதற்கு தானே உச்சநீதிமன்றம் 6 வார கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. எதுக்கு 6 வாரம் கொடுக்கணும்? 6 நாள்ல செய்யுங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கலாமே. அப்போ அவகாசம் கொடுப்பதே இந்த தீர்ப்பை அமல்படுத்துறதுக்கும் அதற்கான நேரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு தான். இப்போ அதுல சந்தேகம் வந்தால் கேட்க கூடாது என்று எந்த சட்டத்தில் இருக்கிறதா? சந்தேகம் என்னைக்கு உங்களுக்கு வருதுன்றதா? 11th ஹவர் வருமா? சந்தேகம் என்றைக்கு வரும்ன்றதுதான் கேள்வி. ஒரு நிமிஷம் திரு ஆலூர் ஷானவாஸ். அதாவது 3 நாளில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு இதே உச்சநீதிமன்றம் தானே சொல்லிச்சு. அப்போ உச்சநீதிமன்றத்திற்கு இது அமைக்கிறதுக்கு நாட்கள் அதிகமாக வேணும், இதை படித்து பார்ப்பதற்கு அதிகமான அவகாசம் மத்திய அரசுக்கு வேணும்னு அப்போ நினச்சிருந்தா ஏன் உச்சநீதிமன்றம் 3 நாள்னு கெடு விதிக்குது? அப்போ 3 நாள்னு கெடு விதிக்கும் போது இவருடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் அழகாக கேட்டீங்க. சட்ட விஷயத்தில் நாடாளுமன்றத்திற்கு தான் அதிகாரம், இதில் நீதிமன்றம் குறுக்கிடக்கூடாது, இது நீதிமன்றமா நாடாளுமன்ற ஜனநாயகமாகிற பிரச்சனையில கொண்டு வந்து விட்டுரும். எனவே நீங்கள் உங்கள் எல்லையில் நில்லுங்க, நாங்கள் எங்கள் எல்லைக்குள்ள நின்று சட்டம் இயற்றுவோம் தானே சொன்னீங்க. நாடே எதிர்க்குது பல சட்டங்களை, எதிர்கட்சிகள் கடுமையான அமளி செய்கிறாங்க இவங்க கொண்டு வர்ற பல சட்டங்களை. அப்படி இருந்தும் இவர்கள் நினைக்கிற சட்டங்களை எதிர்கட்சிகளுடைய அமளியை மீறி நாட்டு மக்களுடைய எதிர்ப்பை மீறி கொண்டு வர்றாங்களா இல்லையா? ஒரு இரவுல அறிவிக்கிறாரா இல்லையா மோடி? எத்தனை விஷயங்கள் அறிவிச்சிருக்கிறாரு. அப்ப எத்தனை விஷயங்கள் எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்பை மீறி சட்டமாயிட்டு இருக்குது இந்த நாட்டில். அப்ப இது ஒரு முக்கியமான சட்டம். உச்சநீதிமன்றம் பலமுறை சொல்லியாச்சு, நடுவர் மன்றம் என்றைக்கோ சொல்லியாச்சு, அரசு இதழில் வெளியிடப்பட்டாச்சு. இவ்வளவு நடந்த ஒரு விஷயத்தை அமைக்கிறதுக்கு, அதை சட்டமாக்குறதுக்கு இவர்களுக்கு என்ன தடை? எதிர்கட்சிகள் யாராவது தடையா இருக்குமா அல்லது நீதிமன்றம் ஏதாவது தடையா இருக்குதா? எந்த தடையும் இல்ல. விளக்கம் கேட்பதற்கும் மத்திய அரசாங்கத்துக்கு உரிமை இருக்கு. விளக்கம் கேட்பதே குற்றமாகிவிடுமா? கடைசி நாள்ல விளக்கம் கேட்க கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? அதுதான் பிஜேபி முன்வைக்கிற ஒரு ஆர்குமெண்ட். இவர்களுடைய செயல்பாடு அத்தனையும் பித்தலாட்டம். இவர்களுக்கு உண்மையிலேயே ஆர்வம் இருந்தா, அக்கறை இருந்தா, ஒரு சட்டமாக்கணுங்கிற விஷயத்துல எந்த தடையும் இல்லாத விஷயத்துல, சட்ட ரீதியா அதற்கு எந்த தடையும் இல்லை, எந்த குறுக்கீடும் இல்லை.
இன்னும் தேர்தல் அப்படிங்கிற விஷயம் கூட குறுக்க இல்ல. தேர்தல் ஆணையர் அழகா சொல்லிட்டார், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கும் கர்நாடக சட்டசபை தேர்தலுக்கும் எந்த தொடர்பு இல்லை, நீங்க தாராளமா செய்யலாம். அப்ப எதுவுமே குறுக்க இல்ல. நீங்க அமைக்கிறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன் அமைக்க கூடாது, ஏன் அமைக்க முடியல? அப்ப அமைக்க முடியும். நீங்க கர்நாடக தேர்தலை கருத்தில் கொண்டு அரசியல் பண்றீங்க சொன்னாரு. எதிர்கட்சிகள் தான் இதை வந்து குழப்பி விட்டுட்டு இருக்காங்க, அரசியல் பண்றாங்க. நீங்களும் அரசியல் பண்றீங்க. பேச்சுவார்த்தைக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, பேச்சுவார்த்தையில எந்தவித தீர்வும் இல்லைன்னு தெரிஞ்சாச்சு. சட்ட ரீதியா போராடி தான் இந்த தீர்ப்பை வாங்கியிருக்கிறோம். பொன் ராதாகிருஷ்ணன் என்ன சொல்றாரு எதிர்கட்சிகளை பார்த்து? ஸ்டாலின் உட்பட எல்லாரும் வாங்க, நான் பிளைட் பிடிச்சி செலவை ஏத்துக்கிறேன், நீங்க போய் அங்க போய் காங்கிரஸ் கவர்மெண்ட்டை கன்வின்ஸ் பண்ணுங்க, சோனியா காந்தி கிட்ட சொல்லி உங்க கூட்டணி தானே அப்படிங்கிறாங்க. காங்கிரஸ் எதற்கு நம்ம கன்வின்ஸ் பண்ணணும்? சித்தராமையா எதற்கு நம்ம கன்வின்ஸ் பண்ணணும்? மத்திய அரசுக்கு தானே உத்தரவு, நீதிமன்றம் சித்தராமையாக உத்தரவு போட்டிருக்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க சொல்லி நடுவர் மன்றமும் உச்ச நீதிமன்றமும் உத்தரவிட்டிருப்பது யாருக்கு? மத்திய அரசுக்கு. அப்ப மத்திய அரசு தான் அதை செய்யணுமே தவிர சித்தராமையிட்ட இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? சித்தராமையா அவர் முடியாதுன்னு தான் சொல்லுவாரு. சித்தராமையா இடத்துல யார் இருந்தாலும் முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் பேச்சு. 4 மாநில பிரச்சனை, இது ஒரு மாநிலத்தை கன்வின்ஸ் பண்றது இல்ல. 4 மாநில சம்பந்தப்பட்ட விஷயம். 4 மாநிலத்திற்கும் பொதுவான நடுவர் மன்றம் சொல்லி இருக்கு, 4 மாநிலத்திற்கும் பொதுவான உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கு. அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்துல மத்திய அரசு இருக்கு. ஆனா பிரச்சனை நீங்க டைவர்ட் பண்றீங்க. திரு சீனிவாசன் குறுக்கிடுறார். திரு சீனிவாசன், இல்ல ஷானவாஸ் சொல்கிற ஒரு கருத்து, இது அரசியல் ரீதியான தீர்வு இல்லை, நீதிமன்றத்தின் மூலமாக தான் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை அவரும் ஏற்றுக்கொள்கிறார், நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம், பாரதிய ஜனதா கட்சியும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நீதிமன்றத்தில் ஒரு கிளாரிபிகேஷன் இன்னும் அரசாங்கம் கேட்கிறதா இல்லையா என்பது கூட தெரியாமல் அதற்குள்ள துரோகம் இழைத்து விட்டது என்று பேசுவது நியாயம் இல்லை. ஒருவேளை அப்படி கேட்டால் கூட அதற்கென்று மறுபடியும் நீதிமன்றம் 10 வருஷம் எடுத்துக்க மாட்டாங்க சார், அதிகபட்சம் 2-3 நாட்கள் ஆகும், அவ்வளவுதானே. அதற்குள்ள அவங்க அந்த கிளாரிபிகேஷனை கொடுத்துட்டா அதை இறுதியாக செய்வதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு அது கூடுதல் அட்வான்டேஜா இருக்கும். அப்படிதானே பார்க்கணும். ஒருவேளை மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லிவிட்டால் தமிழகத்திற்கு இன்னும் நன்றதாக போதுவிடுமா? அரசினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவர் டாக்டர் தமிழிசை அவர்கள் என்ன சொல்றாங்க? காவிரி மேலாண்மை வாரியம் அமைந்தாலும் சரி, காவிரி மேலாண்மை குழு அமைந்தாலும் சரி, எதுனாலும் தமிழ்நாடு ஏத்துக்கணுங்கிறாங்க. அது என்ன குழு? குழு அமைக்கணும்னு நடுவர் மன்றம் சொல்லியிருக்கா? குழு அமைக்கணும்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்குதா? ஸ்கீம்னு சொல்றீங்களா? அந்த ஸ்கீம்னா என்ன? எது பற்றிய ஸ்கீம்? மேலாண்மை வாரியம் அமைக்கணுங்கிறது தான் ஸ்கீம். வேற என்ன புதுசா எதுவும் டெஃபினிஷன் கொடுத்திருக்கா உச்ச நீதிமன்றம்? அல்லது உச்ச நீதிமன்றத்திற்கு முன்னால் நமக்கு நடுவர் மன்றம் சொல்லியிருக்கிற ஸ்கீம்னு ஒண்ணு நமக்கு வேற எதுவும் புதுசா காட்டியிருக்காங்களா? மேலாண்மை வாரியம் அமைக்கணும், ஒழுங்காற்று குழு அமைக்கணும், அதுதானே ஸ்கீம். அப்ப அது என்ன ஸ்கீம்னு சொல்லிட்டு நீங்க என்ன புதுசா ஒரு குழுவை உங்க தலைவர் சொல்றாரு? அது என்ன குழு? அது நீர்வளத்துறை அமைச்சரும் சொல்ற, நீர்வளத்துறை செயலாளர் சொல்ல, இவங்க சொல்றாங்க. நீங்க எதை வச்சு நாங்க பேசுறோம்னா நீங்க உங்களுடைய தலைவர் சொல்றதை வச்சு தான் நாங்க பேசுறோம். அப்ப இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாடு அரசு சொல்லுது நம்புவோம் அப்படின்னு, உங்க தலைவர் சொல்றாரு குழு அமைக்கப்படும்னு. நீர்வளத்துறை செயலாளரோ நீர்வளத்துறை அமைச்சரோ இது தொடர்பா எந்த விதமான விளக்கத்தையும் தரல, ஒரு அறிவிப்பையும் தரல, எந்தவித ஒரு சொல்ல அவங்கள்ட்ட இருந்து வெளிப்படல. அவங்க நேற்றைக்கு திரு யூபி சிங் வந்து நீர்வளத்துறையினுடைய செயலாளர் சொல்ல, the scheme is framed, இந்த திட்டத்தை நாங்கள் வகுத்துட்டோம், இது வந்து காவேரி மேலாண்மை வாரியமாகவும் இருக்கலாம், பெயரில் ஒன்றும் இல்லை. பக்ராபியாஸ்க்கு வந்து ஒரு மேலாண்மை வாரியம் இருக்கு, நர்மதை அணைன்னு வரும்போது நர்மதா கண்ட்ரோல் அத்தாரிட்டின்னு இருக்கு, பெயரில் ஒன்றும் இல்லை. இந்த இது அமைச்ச அதற்கான பணிகள் தொடங்கிவிட்டனர். ஆனா முன்னுக்கு பின் முரணான கருத்துக்கள் வருது. அப்படின்னா நமக்கு வந்து இன்றைக்கு அது அறிவிப்பு வெளியாகும், நாளை மாலைக்குள் வெளியாகும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு நான் அவரே பலமுறை தொடர்பு கொண்டேன், இது உண்மைதானான்னு கேட்குறேன். அவர் அந்த தரப்புல இருந்து வழக்கறிஞர்கள் அதை உறுதி செய்கிறாங்க, ஆனால் அரசாங்கம் எதுவும் செய்யலை. நான் அந்திரிதாஸ் அவர்கள்ட்ட கேட்கணும், இந்த 3 கருத்துக்கள் வந்திருக்கு, மாநில அரசின் கருத்து, மத்திய அரசின் கருத்து, ஒரு எதிர்க்கட்சியின் கருத்து, உங்க கருத்து? சட்டம் என்பது வெறும் கருப்பு வண்ண வரிகளால் அலங்கரிக்கப்பட்ட காகித குப்பை ஆகிவிடுமோ என்கின்ற அச்சம் தமிழ்நாட்டிலே எழுந்திருக்கிறது. அதாவது இது கலப்படம் இல்லாத ஒரு அக்மார்க்கு துரோகம் தான். துரோகம் எழும்பி நிற்கும் பொழுது அழைப்பு அழுது கொண்டிருக்கும் என்று சொன்னார்களே, தமிழ்நாட்டு விவசாயிகள் மேலும் அழுவதற்கான காலம் நீட்டித்துக் கொண்டே போகிறது. வாரியம் என்கின்ற பந்து பிப்ரவரி 16ஆம் தேதியே உச்சநீதிமன்றத்தினுடைய கைகளிலிருந்து மத்திய அரசினுடைய கைகளுக்கு வந்துவிட்டது. ஆனால் இவர்கள் அந்த பந்தை எங்கே எறிந்தால், கர்நாடகத்தில் இருந்தால் லாபமா, தமிழ்நாட்டில் இருந்தால் லாபமா என்று லாப நஷ்ட கணக்கு போடுகின்ற காரணத்தால் இன்றைக்கு நீங்க சொன்னதை போல 42 நாள் கெடு இருந்தது. 21வது நாள் மார்ச் 9ஆம் தேதி வந்து 4 மாநிலங்களினுடைய பிரதிநிதிகள் கூட்டம் நடக்கிறது. அன்றைக்கு இதே நீங்கள் சொன்ன உபேந்திர பிரசாத் சிங் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால்,
ஸ்கீம் என்றால் என்ன என்று கேட்கும்பொழுது ஸ்கீம் என்றால் அது வாரியமாகவும் இருக்கலாம், மேலாண்மை வாரியமாகவும் இருக்கலாம். அப்படி இல்ல, the scheme which may be called as Kaveri Management Board or by any other name. அதாவது அதையும் சொல்றாரு. இது வந்து நீர்வளத்துறை ஆணையத்துடைய தலைமையிலான குழுவா, 9 பேர் கொண்ட குழுவா, இதுவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதை பொறுத்தவரையில அந்த பேஜ் 457ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, நடுவர் மன்றத்தினுடைய அந்த தீர்ப்புல ஒரே ஒன்றைத்தான் நாங்கள் மாற்றி இருக்கிறோம். அதாவது 14.75 TMC தான் நாங்க மாத்தி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 14 TMC குறைச்சது தவிர மீதி எல்லாமே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நடுவர் மன்றத்தினுடைய தீர்ப்பு பார்ட் அண்ட் பார்சல், அதை வைத்துக் கொண்டுதான் புரிதல் வேண்டும். அந்த நடுவர் மன்றத்தில் பேரா 290ல என்ன சொல்றாங்கன்னா, மெக்கானிசம்னா காவிரி மேனேஜ்மெண்ட் போர்ட் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ட்ரிபியூனல்ஸ் டெசிஷன் சொல்றாங்க. பேஜ் 336ல என்ன சொல்றாங்களா, இட் இஸ் ரெக்கமெண்டட் தஸ் மேனேஜ்மெண்ட் போர்ட் மே பி கான்ஸ்டிடியூட்டட் ஆன் த லைன்ஸ் ஆஃப் பக்ரா பியாஸ் சொல்றாங்க. பெயரிலே என்ன இருக்குதுன்னு கேக்குறாங்கல்ல, பெயரிலே எல்லாம் இருக்கிறது. பக்ரானங்கள் பியாஸ் சொன்னா நீர் பகிர்வு, மின்சார பகிர்வு, அணையினுடைய ஒட்டுமொத்த இது வந்து எல்லாமே வந்து மத்திய அரசின் கைக்கு வந்துரும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி நர்மதா கட்டுப்பாட்டு வாரியம் வந்தா அணை எல்லா சொத்துக்கள் எல்லாமே மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டு பேர்ல என்ன இருக்குன்னா இருக்கு. ஆக இது வந்து ஒரு பெரிய துரோகம் தான் நினைக்கிறோம். ஆக இன்றைக்கு எங்காத்துக்காரர் கச்சேரி பண்ணாருன்றதுக்காக 21 நாள் பொறுத்து மார்ச் 9ஆம் தேதி ஒரு கூட்டத்தை கூட்டி நாங்களும் ஆலோசனை செய்தோம் என்று சொல்வதற்காகவும், அதை போலவே நாங்களும் இந்த பிரச்சனையிலே நாங்கள் முந்தி நிற்கிறோம் என்பதற்காகத்தான் பிஜேபி மாநில ஒரு குழு அமைத்து இன்றைக்கு போய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது அப்பட்டமான கலப்படம் இல்லாத துரோகம் என்பதை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். ரான் இந்தியா TMT கம்பிகள் வழங்கும் காலத்தின் குரல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. காலத்தின் குரல் தொடருது. திரு ஜவஹர் அலி, தமிழ்நாடு அரசு இதை விட சிறப்பாக கையாண்டிருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. 6 வாரம் ஆகி உங்களால் பிரதமரை சந்திக்கிறதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டு போக முடியல. இந்த நேரத்தில் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் அப்படின்ற ஒரு நினைவு வருவதை தவிர்க்க முடியல. தமிழ்நாடு காங்கிரஸ் ஆட்சி இருந்து தமிழ்நாடு காங்கிரஸில் ஒரு சில தலைவர்கள் வந்து கர்நாடக காங்கிரஸ் இப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தா காங்கிரஸுக்குள்ளே சில அதிருப்தி குரல்கள் வரும். தமிழ்நாட்டு நலனை கர்நாடகாவுக்காக பலியிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களை கடந்த காலத்தில் தமிழ்நாடு பார்த்துருக்கு. மத்திய அமைச்சரை ராஜினாமா பண்ணதெல்லாம் கூட பார்த்துருக்கு. இதில் தமிழக அரசு இன்னும் வலுவோடு செயல்பட்டிருந்தால், இன்னமும் ஒரு அழுத்தம் தர்றோம்னு நாடாளுமன்றத்தை முடக்கியதை தவிர வேற ஒன்றும் செய்யலை. அது ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங்னு காங்கிரஸ் விமர்சிக்கிறாங்க. எதிர்கட்சி காங்கிரஸ் மட்டும் இல்லை, எல்லா கட்சியும் விமர்சிக்கிறாங்க. இதை வேற மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் அணுகி இருந்தால் இந்த நிலைமை வந்திருக்குமா? இதை வந்து இந்த காலத்தில் பெற்று விடுவதற்கு ஒரு முறை நீதிமன்றத்துக்கு போனால் எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது. சார், இதுக்கு முன்னாடி வந்து காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், தங்களுடைய கோரிக்கைக்காக பலமுறை வந்து அவங்க வந்து பாராளுமன்றத்தை பல நாட்கள், இதை விட 20 நாள் 25 நாள்லாம் முடக்கிய வரலாறுகள்லாம் இருக்கு. முடக்கி ஒரு பலன் இல்லையே உங்களுக்கு? இப்போ ஆனா பலன் இருக்கு. மத்தியிலே ஆளக்கூடிய காங்கிரஸா இருக்கும், பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும், இந்த ஓட்டு அரசியலை முன்னெடுத்து இருக்காங்க. நீங்க சித்தராமையா அந்த மாநிலத்துக்கு ஆதரவா இருக்காரு சார், இருக்கட்டும். ஆனால் அன்னை சோனியா காந்தி ஒரு பொதுவானவர்கள், உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர். ஏற்கனவே சித்தராமையாவுக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. IAS அதிகாரி கொலை வழக்குல இதே இது காங்கிரஸ், பிஜேபி, அதிமுக, திமுக அப்படின்றத தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் மேலாண்மை வாரியம் அமைக்கணுன்றோம். பிஜேபியில் உள்ள சிலர் வந்து மேலாண்மை வாரியம்னு சொல்லப்படல, ஸ்கீம்னு சொல்றாங்கன்னு தமிழ்நாட்டில் பிஜேபியில் மட்டும் அந்த கருத்து வருது. ஆனால் இன்றைக்கு திரு இல கணேசன் சொல்லியிருக்கிறார், இல்லை நாங்களும் மேலாண்மை வாரியம் தான் அமைக்கணும்னு சொல்றோம்னு பிரஸ் மீட்ல சொல்றாரு. இல்லை, அவங்க வந்து சார் பொதுவாக வந்து நேரத்துக்கு தகுந்தா போல அவங்களுடைய வியாக்கியானங்களை வைக்கிறாங்க. உண்மைதான், உண்மையிலே வந்து கடைசி நேரத்தில் இதுக்கு விளக்கம் கேட்டு போறேன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்குது. இது ஏதோ நம்மளுக்கு ஒரு அச்சுறுத்தலை அவங்க கொடுத்திருக்கிறாங்க. இது உள்நோக்கம் இருக்குது என்பதுதான் இன்றைக்கு நம்மளுக்கு திட்ட தெளிவா தெரியும். தமிழ்நாட்டில் உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் 37 எம்பிக்கள், லோக்சபால, ராஜ்யசபால 11 எம்பிக்கள், 3வது பெரிய கட்சி இந்தியாவில் நாடாளுமன்ற வளாகத்தில்.
ஆனா உங்களால ஒன்றும் சாதிக்க முடியலையே சார். அதாவது அதனாலதான் 16 நாட்களாக பாராளுமன்றத்தை முடக்கியிருக்கும். அதாவது சட்ட ரீதியான பலன் அணுகுமுறை என்ன? இருக்கணும். நீங்க முடக்கணும் சார், முடக்கணும் என்ன பர்பஸ்க்கு முடக்குனீங்க? அந்த இந்த டெட்லைன்ல உங்களால அது சார், எதுவும் பண்ண நீங்க முடியலையே. காங்கிரஸ் ஒரு விஷயத்துக்காக, ஒரு வீணா போன விஷயத்துக்காக நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வராங்க. அது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எதிரான ஒரு விஷயம். வீண் இல்லன்னு சொல்ல இல்ல முடியாது சார். சார். உங்களுடைய பார்வையில் அது முக்கியம். நீங்க நாங்க அததான் கேக்குறோம். நீங்க அதுக்கு மேலாண்மை வாரியத்தை நான் தெலுங்கு தேசத்துக்கோ ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்க்கோ மம்தா பானர்ஜிக்கோ போறதுக்கு இன்னொரு நாள் போலாம். நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இன்னொரு நாள் விவாதிக்கலாம். நீங்க போராட்டம் பண்ணி என்ன சாதிச்சீங்க? தமிழ்நாடு இந்த 6 வாரம் என்பதற்காகத்தான் அழுத்தத்தை கொடுக்கிறோம். அதே சமயம் பாரதிய ஜனதா நேற்றைக்கு கூட நம்ம முதலமைச்சர் ஒரு கடிதத்தை எழுதி இருக்கிறாரு, தீர்மானத்தை அனுப்பி இருக்கும். தற்கொலை செய்து கொள்றோம் அப்படின்னா இந்த தமிழிசை கிண்டல் செய்திருக்கிறாங்க. டாக்டர் தமிழிசை அவர்கள் என்ன கிண்டல் செய்திருக்கிறாங்கன்னா, ராஜினாமா செய்யறோம்னு கூப்பிட்டாலே யாரும் வரமாட்டாங்க, தற்கொலை செய்துக்கிறோம்னு கூப்பிட்டா யார் வர போறாங்க, ஏன் உணர்ச்சி வசப்பட்டு இப்படிலாம் பேசுறீங்கன்னு சொல்றாங்க. அதாவது நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கு விரோதமாக அது உங்க தோல்வியை மறைக்கிறதுக்காக நீங்க நாடாளுமன்றத்துல முடக்கி ஒன்னும் சாதிக்க முடியாதனால ஒரு பக்கம் பார்த்தா உணர்ச்சி கொந்தளிப்பு மாதிரி தெரியுது. அந்த உணர்ச்சியை நான் மதிக்கிறேன், தமிழ்நாட்டு மக்களும் மதிப்பார்கள். ஆனால் தற்கொலை செய்து கொள்றோம்ன்றது சட்டத்துக்கு புறம்பான பேச்சு. மாநிலங்களவையில மூத்தோர் அவையில பேச வேண்டிய பேச்சு. உங்க தோல்வியை நீண்ட நெடிய சட்ட போராட்டத்துக்கு பிறகு நமக்கு ஒரு தீர்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல சாதகம் பாதகம் இருந்தாலும் அதிலேயாவது உறுதிப்படுத்தப்பட்டு இருக்கின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். அதற்கும் இன்றைக்கு மத்திய அரசாங்கம் சரியான பாதையை கொடுக்காதனால விவசாயிகளினுடைய அதாவது கோரிக்கையாக விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில விரக்தியின் வெளிப்பாடாக தான் இன்றைக்கு எம்பியினுடைய குரல் இன்றைக்கு இருந்தது. அதை கொச்சைப்படுத்தணும். அதே சமயம் இதுல உள்ள நியாயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அவருடைய பேச்சுக்கள் இந்தியா முழுக்க இன்றைக்கு பிரதிபலித்திருக்கிறது. அதையும் நம்ம பார்த்து பேச்சுல இயலாமை தான் வெளிப்படுது. இயலாமை எந்த அளவுக்கு வேதனையின் விளிம்பில ஓராண்டு சாதனை சொன்னீங்கல்ல, அந்த சாதனை பட்டியலில் இது வராது. அவருடைய கருத்தினுடைய வேகத்தின் உச்சத்திலே என்டிஏலிருந்து ஒவ்வொரு கட்சியாக காய்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே பிஜேபிக்கு பெரும்பான்மை நோக்கி இருக்கின்ற ஒரு அச்சம் இருக்கிறது. அந்த நேரத்திலே நீங்கள் தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எங்க தலைவர் சொன்னார். வெறும் கோஷங்கள் விடுவது மாத்திரமே இல்லை, நீங்க சொன்ன மாதிரி தனியாக ஒரு நம்பிக்கை தீர்மானம் ஒரு வார்த்தை சொல்லி ஒற்றை வார்த்தை வலிமையான ஒரு வார்த்தையை உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கின்ற பிறகு மத்திய அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு நிலையை இது அன்றைக்கு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தான் அவர் சொன்னார். தவிர அவர் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு அரசியலுக்காக சொல்லிட்டாருன்னு நமக்கு என்ன வேண்டாம். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு விவசாயிகளுடைய எண்ணமாக இருக்கிறது. என்ன பண்றது? விவசாயி கையறு நிலையில இருக்கிறவங்க, அது கடன் ஒரு பக்கம், வறட்சி ஒரு பக்கம், குடும்ப நெருக்கடி ஒரு பக்கம்னு ஒரு விவசாயி, எந்த வசதியும் அதிகாரமும் இல்லாத ஒரு விவசாயி இயற்கையும் கைவிட்டுருச்சுன்னா தற்கொலை நாடி போறாங்கன்றது விரக்தியின் விளிம்புல ஒரு விவசாயி வேறு வழி இல்லாமல் எடுக்கிற ஒரு துயரமான முடிவு. உங்களை எங்களை ஆட்சி செய்யறதுக்கு, எங்கள் நலனை பிரதிபலிக்கிறதுக்கு, எங்கள் நலனை உரிமைகளை மீட்கிறதுக்கு அல்லது நிலைநிறுத்துறதுக்குன்னு தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சு இவ்வளவு அதிகாரத்தை உங்கள்கிட்ட கொடுத்தா ஒரு எதுவுமே இல்லாத கடைக்கோடி விவசாயி என்ன செய்வாரோ அதுதான் நாடாளுமன்றத்துக்கு போற எம்பியும் பேசுவாரு. அப்படின்னா என்ன வித்தியாசம்? சில நேரங்களில் சில அணுகுமுறைகள் அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும். அந்த தாக்கத்தினுடைய அடிப்படையில் கூட அவருடைய கருத்து இருக்கலாம். அதனால அந்த கருத்துக்கு நாம குறைச்சு மதிப்பிட வேணாம். ஆனா அவர் சொன்னது சரி தவறு என்பது முக்கியமல்ல, அது எந்த தாக்கத்தை இன்றைக்கு இந்தியா முழுக்க பிரதிபலிச்சிருக்கிறது அதுதான் முக்கியம். ஒரு எம்பிக்கு டெஃபினிஷன் அண்ணா சொல்லும்போது சொன்னாரு, ஒன் ஆஃப் தி டிஎம்கே தட் ஹஸ் இன்வேடட் டெல்லி, டெல்லியிலே குவிந்து கிடக்கின்ற அதிகாரங்களை உடைத்து நொறுக்குகின்ற ஒரு படைக்கலனாகத்தான் எம்பி இருக்குன்னு சொல்லுவாங்க. மரியாதைக்குரிய நவநீத கிருஷ்ணன் பேசுவதை உணர்வு ரீதியாக நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அடுத்த இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்றாரு, எல்லாருக்கும் அது மாதிரி உணர்வு இருக்காம தெரியல. குமார் என்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்றாரு, அது அவருடைய தனிப்பட்ட கருத்துன்றாங்க. ஆக அவரே ஒருத்தர் காட்டி கொடுக்குற மாதிரி ஆயிடுது. ஆக அந்த நிலைமையில தான் இதை பார்க்கணும். ஒரு அரிய சந்தர்ப்பம், ஃபைனஸ்ட் அவர் ஃபார் த ஏடிஎம்கே பார்ட்டி. அதை தவற விட்டு விட்டார்கள். ஃபைனஸ்ட் அவர்ன்றது மாஸ் சூசைட். அது எப்படி இன்டர்ஸ் பண்ண முடியும்? நான் தற்கொலை சொல்ல, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கூட அவங்களுக்கு பெரும்பான்மை பலத்தை நோக்கி கொஞ்சம் ஒரு பெரும்பான்மை இருக்கு, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது பெரும்பான்மை இருக்கு, யார் எதிர்த்தாலும் எல்லாரும் பாஜகவுக்கு பெரும்பான்மை, எல்லோரும் எதிர்த்தாலும் நம்ம நம்பிக்கை வாக்கெடுப்பு பாஜக ஜெயிக்கும். தனிப்பட்ட முறையில நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர முடியாத சூழ்நிலையில இருக்கு. 50 எம்பிக்களும் இல்ல.
அந்த சூழ்நிலையும் இருக்கு. அதனால 50 MP க்கெல்லாம் இருக்கணும், இதுக்கு சட்ட விதி காங்கிரஸ் சார். ஆதரவு கொடுத்தா, ஒரே உறுப்பினர் காங்கிரஸ் ஆதரவு கொடுத்தா நிச்சயமாக நாடாளுமன்ற அவங்க காவேரி பிரச்சனை தயக்கம் பேசலாம். நாங்க நாடாளுமன்ற விதிகள்ல தெளிவாக ஒரே ஒரு உறுப்பினர் கொடுத்தாலும் அந்த ஒரு உறுப்பினர் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்றத விவாதத்துக்கு எடுத்துக்கொண்டால் அப்போது இது விவாதத்துக்கு எடுத்துக்கலாம்ன்றது 50 பேர் இல்ல சார், 50 பேர் கோரம் இருந்தாதான் சார் அதை எடுத்துக்குருவாங்க. விவாதத்தின் போதுதான் 50 நீங்க பிஜேபி சொல்றது மாதிரி நீங்களும் இன்னொரு கருத்து சொல்றீங்க. நான் அதாவது இந்த தற்கொலை செய்து கொள்வேன் இப்படியெல்லாம் வந்து நாடாளுமன்றத்தில் பேசுவது மத்திய அரசிடம் ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா, பிரதமர் மோடியினுடைய மனதை ஏதாவது பாதிக்குமா அப்படின்னா பாதிக்காது. ஏன்னா அவங்க இதை விட நிறைய பேச்செல்லாம் பேசியிருக்காங்க. அவங்களுடைய வழக்கமே இதுதான். என்ன நெருப்பு போட்டு கொளுத்துங்க, தலித்துகளை தாக்குவதற்கு பதிலாக என்னை தாக்குங்கள், என்னை சுட்டுக் கொள்ளுங்கள், இதெல்லாம் அவர் டைலாக். இப்போ அவங்களோட டிராவல் பண்ணுறதுனால தான் இவங்களுக்கு இந்த மாதிரி டைலாக்லாம் வருது. அதாவது இங்கே பிரச்சனை என்னன்னா, தமிழ்நாடு கொதிநிலையில் இருக்குது. இது இப்படித்தான் செய்யும், மத்திய அரசு இப்படித்தான் இந்த விஷயத்தில் நடந்து கொள்ளும்னு முன்னெச்சரிக்கையா சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு. 29ஆம் தேதி வரைக்கும் ஏன் பொறுத்திருக்கீங்க, அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலைகளை செய்யலாம்ல, நாம எல்லாரும் சேர்ந்து ராஜினாமா பண்ணுவோம்னு கேட்கிறாரு. நீங்க மட்டும் ராஜினாமா பண்ணுங்கன்னு சொல்லல, எல்லோரும் சேர்ந்து பதவியை துறப்போம் அப்படிங்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டினுடைய அத்தனை எம்பிக்களும் பதவியை துறந்தா அது பெரிய அளவுல, தேசிய அளவுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மத்திய அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியா வரக்கூடிய பிரச்சனைகள் ராஜினாமா செய்யறதுதான் இதற்கு வந்து ஒரு விடிவா. சரி ராஜதந்திரமா, சரி ராஜினாமா செய்யல இருக்கீங்க சொல்லக்கூடிய திமுக இது வரைக்கும் செஞ்சிருக்காங்களா? எல்லாரும் எம்பிக்கள் தான் வந்து இன்னும் அடுத்த மாசம் தான் முடிய போகுது, அவங்களும் செய்யலாமே. எல்லாரும் சேர்ந்து செய்வோம்னு சொன்னாங்க, சேர்ந்துதான் அந்த முடிவு எடுக்கணும். ஏன்னா அனைத்து கட்சி கூட்டம் என்ன முடிவு எடுத்தோம்? அனைத்து கட்சி கூட்டம்னா எதுக்கு? திமுக மட்டும் தனியா செய்யறனா திமுக தனியா செஞ்சிருக்குமே. நீங்க அனைத்து கட்சி கூட்டம் சந்திப்பது, அனைத்து கட்சி கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது என்ன? இதெல்லாம் தான் வலியுறுத்தப்பட்டது. காவேரி மேலாண்மை வாரியத்தையும் இதுவரையிலும் அமைக்க முடியல. ஆமா, அதற்கு அவங்க சொல்ற ஸ்கீம்ன்ற பேர்ல ஒன்றையும் அமைக்க முடியல. ஆனா பிரதமரை சந்திக்கணும்னு போட்ட தீர்மானத்தையும் பிரதமரையும் சந்திக்க முடியல. பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பது என்ன தெரியுமா? மத்திய அரசே, மோடி அரசே வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே என்றுதான் குரல் கொடுக்கறாங்க. அப்ப வந்து என்ன தெரியும், மத்திய அரசாங்கம் வஞ்சிக்குதுன்ற ஒரு அரசத்தை சொல்றாங்க. தெருமுனையில வஞ்சிக்காதேன்னு சாதாரண தொண்டர்கள் முழக்கமிடலாம். மத்திய அரசே, மோடி அரசே வஞ்சிக்காதே. அது கட்சி தொண்டர்களோ சாதாரண நிலையில இருக்கிறவங்களோ தெருமுனையில முழக்கமிடுறது வேற. எம்பிக்கள் சொல்றாங்க நாடாளுமன்றத்துல நீங்க வேறு வகைகள்ல சாதிக்கணும். நான் திரு சீனிவாசன் அவர்கள்ட்ட கேட்கிறேன், ரொம்ப நேரமா அவருடைய கருத்து பதியாம இருக்கு. சார், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர போறதா தமிழக அரசு அறிவிக்குது. இந்த சம்பவங்கள் ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு நவநீத கிருஷ்ணன் அவர்கள் பேசினதுல சில கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கிறார். உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு தீர்ப்பு தந்து 6 வார காலமாகியும் அதை நிறைவேற்றல, அது வெறும் பேப்பரா இருக்குதுன்னு சொன்னா இந்த நாட்டில் அரசியலமைப்பு சட்டம் தோற்றுவிட்டது, நீதி இறந்து விட்டது, நீங்க வந்து நீதி பரிபாலன முறையை வந்து நீங்க வந்து சிறுமப்படுத்திட்டீங்க அப்படின்றது மாதிரி இந்த நாட்டினுடைய நீதி அமைப்பு குலைந்து விட்டது, சட்டம் தோற்று விட்டது. எதற்காக அரசியல் சட்டம் அப்படின்னு அவர் கொந்தளிச்சு கேட்டிருக்கிறார். அந்த கேள்விகளில் இருக்கிற நியாயம் அப்படின்ற ஒன்றை நாம புறக்கணிக்க முடியுமா? அவர் பேசுற அந்த தொனி, எக்ஸ்ட்ரீமா பேசுற தொனியில நம்ம மாறுபடலாம், அது ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு நீதிமன்ற தீர்ப்பை மதிக்கணுன்ற ஒரு உணர்வு இல்லாம போயிடுச்சு இந்த நாட்டில், ஒரு அரசுக்கு இல்லையே அப்படின்னு அவர் வெளிப்படுத்துற ஆதங்கம் நியாயமான ஒன்று தானே? இல்லைங்க, நான் திரும்ப எனது வாதத்தை ரொம்ப சுருக்கமாக வைக்கிறேன். இப்போ பல பேர் இதை பிஜேபி மீது குறை சொல்வதற்கும் துரோகம் அது இதுன்னு சொல்லி அவங்க ஏற்கனவே சொல்லி வருகிற அந்த அரசியல் பிரச்சாரத்தை இங்கே அவிழ்த்து விடுவதற்கும் பயன்படுத்துகிறாங்க. அது ஏற்கனவே அவங்களுக்கு பிஜேபிக்கு மேலே அவங்களுக்கு அந்த காழ்ப்புணர்ச்சி இருக்கிறதுனால இது பயன்படும். அவங்களுக்கு அது அந்த மகிழ்ச்சியை தந்தால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இது முழுக்க அரசு சம்பந்தமான, அரசியல் சம்பந்தமான பிரச்சனை இல்லை, லீகல் இஷ்யூ என்பதை முதல்ல மனதில் கொள்ளணும். இட்ஸ் நாட் எ பொலிட்டிக்கல் இஷ்யூ, இட்ஸ் எ லீகல் இஷ்யூ. நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது, நீதிமன்றம் இத்தனை டிஎம்சி தண்ணி கொடுக்க வேண்டும்னு ஃபைனல் ஆர்டர் வந்திருக்கிறது. அந்த நீதிமன்ற தீர்ப்புல 6 வார காலம் அவகாசம் இருக்கிறது. அதுல மத்திய அரசாங்கம் வேணும்னா ஒரு கிளாரிபிகேஷன் கேட்கலாம். இப்ப மார்க்சிஸ்ட் அரசாங்கம், கேரள அரசாங்கம் கிளாரிபிகேஷன் கேட்ட மாதிரி தீர்ப்பு வந்த உடனேயுமே இந்த 6 வார காலத்துக்குள்ள தமிழ்நாடு மாநில அரசாங்கம், அதிமுக அரசாங்கம் ஒரு கிளாரிபிகேஷன் கேட்டுக்கலாமா இல்லையா? ஸ்கீம் என்பதை நீங்கள் மேலாண்மை வாரியம் தான் என்பதை அழுத்தமா சொல்லணும் நீதிமன்றம். அதுலனா தேவையின்றி ஒரு காலதாமதம் ஆகும், தாமதமாவது தடுக்கணும்னு சொல்லி தமிழக அரசாங்கம் கூட கோர்ட்டுக்கு போயிருக்கலாம். பாராளுமன்றத்தை முடக்குவதற்கு பதிலாக மத்திய தமிழ்நாட்டை பொறுத்தவரை சந்தேகமே இல்ல, தீர்ப்பு வந்து மேலாண்மை வாரியம். திரு சீனிவாசன் சார், சந்தேகமே இல்ல தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்தவரையிலும் சீஃப் செக்ரட்டரி போய் கொடுத்ததுலயுமே கூட உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வந்து
காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க சொல்வதுதான் ஸ்கீம் அப்படின்றது மேலாண்மை வாரியத்தை தான் சொல்லுதுன்றது தமிழ்நாடு அரசாங்கத்தின் நிலை. இன்னொன்று, கேரளா கேட்கறதும் மற்றவங்க கேட்கறதும் வந்து சும்மா கேட்கறது. அவங்களுக்கு வந்து பின்னால் வரக்கூடியதுக்கு எப்போதுனாலும் கேட்கலாம். அமல்படுத்த வேண்டிய இடத்துல பொறுப்பு யாருக்கு, அவங்க ஏன் கேட்கிறாங்க அப்படின்ற கேள்விதான் நான் முன்வைக்கிறேன். காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக விமர்சனம் முன்வைக்கிறாங்கன்ற ஒரு கருத்தை சொல்றீங்க. அது அரசியல் தமிழக அரசாங்கம் காழ்ப்புணர்ச்சி தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுகிற 2 வாரத்தில் 3 வாரத்தில் 4 வாரத்தில் நான் நிறைவேற்றிட்டோம். பிஜேபியோடு காழ்ப்புணர்ச்சியோடு செய்த பிரச்சாரத்தை எல்லாம் மோடி புறக்கணித்து விட்டார், புறந்தள்ளி விட்டார். இந்த பிரச்சாரத்தை நம்பாதீர்கள் தமிழக மக்களே, நீங்க சொல்லியிருக்கலாமே. 41வது நாள் வந்து விளக்கம் கேட்டா அப்போ விமர்சிச்சா அதையும் காழ்ப்புணர்ச்சின்னு சொன்னா எப்படி சொல்றேன். இது காழ்ப்புணர்ச்சி தான். காரணம் சொல்றேன் கேளுங்க. இப்போ ஆளூர் அந்த ஷானா சொன்னாரு, இது வந்து ஸ்கீம்னு சொன்னாலே மேனேஜ்மெண்ட் போர்டு தானே, இது என்ன குழப்பம்னு சொல்றாரு. நீங்களும் சொல்றீங்க ஸ்கீம்னு சொல்லியாச்சு, மேனேஜ்மெண்ட் போர்டு தானே, அதை அமைச்சிட வேண்டியதானே சொல்றீங்க. ஒரு தமிழனாக இதை விடவும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வேற விஷயம் இல்லை. காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு வேண்டும் என்பதுதான் இங்க இருக்கிற பேனலிஸ்ட் உங்களுக்கு எல்லாம் தீராத விருப்பம். அதை போல அதிக அளவு விருப்பம் நானும் உள்ளவன் தான். ஆனால் இதை நீதிமன்றமே சொல்லிவிட்டால் அது நிரந்தரமாக இருக்குமா இல்லையா? அது எப்போதுமே யாருமே டிஸ்பியூட் பண்ண முடியாது, சேலஞ்ச் பண்ண முடியாது. இல்ல ஷானாஸ் சொல்லுகிற கருத்தை தான் நானும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதை நீதிமன்றம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். ஷானாஸ் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது, நாளை கர்நாடகா ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. கர்நாடகா ஏற்றுக்கொள்ள முடியாது, நீதிமன்றம் சொல்லிவிட்டால் கர்நாடகாவும் ஏற்றுக்கொள்ளும், தமிழகமும் ஏற்றுக்கொள்ளும், மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும். நீங்க ஏன் இந்த கன்ஃபியூஷனை வைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள்? ஸ்கீம் என்று சொன்னால் மேனேஜ்மெண்ட் போர்டு தான் என்பதை நீதிமன்றம் சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்துவதில் என்ன தவறு என்பதை நாங்க புரிஞ்சுக்கிட்டது. நடுவர் மன்ற தீர்ப்பில் இருந்து தான் தீர்ப்பு வருது, உச்சநீதிமன்ற தீர்ப்பு வருது. நடுவர் மன்ற தீர்ப்பை அப்படியே ஏற்றுக்கொண்டிருக்கு, நீர் அளவுல மட்டும் சில மாறுதல்கள். நாங்க நடுவர் மன்ற தீர்ப்பின்படி காவேரி மேலாண்மை போர்டை நான் அமைச்சிருது மத்திய அரசாங்கம். நாங்க காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு அமைச்சிட்டோம். வேண்டுமென்றால் மத்திய அரசு சுப்ரீம் கோர்ட் மாற்றிக்கொள்ளட்டும் சொல்ல வேண்டியதானே. உங்க இன்டென்ஷன் எங்க வெளிப்படுது? உங்களுடைய நோக்கம் வந்து காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்கிறது தான் அப்படின்னா உச்சநீதிமன்றம் அப்படி அமைக்காதீங்க, அதற்கு வேறொரு பேர்ல அமைக்க சொல்லியிருக்கா? அப்படி அமைக்க சொல்லலையே. வேறொரு பேர்ல அமைக்க கர்நாடகம் சொல்லியிருக்கு, அதை கவனிக்கணும். கர்நாடகம் சொல்லியிருப்பது என்ன? குழு அமைங்கிறத கர்நாடகம் தீர்மானம். காவிரி மேனேஜ்மெண்ட் வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொன்னதுக்கு தானே கர்நாடக அரசாங்கம் நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறாங்க. போகல, அதற்கு கர்நாடகா போகல, தமிழக அரசாங்கம் கர்நாடகா போகவில்லை, சேர்ந்திருக்காங்க. கர்நாடகா போகல. இல்ல கர்நாடகா நீதி இல்லங்க, இல்ல வாரியம் அமைக்க கூடாது என்ற ஆட்சேபனை தமிழ்நாடு அரசாங்கம் நீதிமன்றத்தை அணுகி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. அதனாலதான் இறுதி தீர்ப்பு 3 நீதிபதி அமர்வுல குழுவுல தீர்ப்பு வந்திருக்கிறது. இப்ப நான் சொல்றது அதுதான் தீர்ப்பு என்று சொன்னால் அதை நீதிமன்றம் தெளிவான வார்த்தைகளில் சொல்லிவிட. இல்ல காவேரி மேலாண்மை வாரியம் என்ற பெயரில் அமைக்க கூடாது நீதிமன்றம் சொன்னதா? எங்கேயாவது சொல்லி இருக்கா? 6 வார காலம் அமைக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதா? நீ காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று இருக்கு. நீங்க தான் இன்டர்பிரட் பண்றீங்க. நீங்க தான் அப்படி சொல்ல வேண்டும். தெளிவா இருக்கு. நடுவர் மன்ற தீர்ப்பே உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. அப்படி இல்ல, ஸ்கீம் என்ற வார்த்தை மேனேஜ்மெண்ட் போர்டு இல்ல. பாருங்க நீங்க ட்விஸ்ட் பண்ணாங்க. ஒரு விஷயம் நீங்க அத்தனை பேரும் பேனல்ல உள்ள உட்கார்ந்துகிட்டு ட்விஸ்ட் பண்ண கூடாது. எனக்கு பேசுறதுக்கு நீங்க அவகாசம் கொடுக்கணும். நீங்க தாராளமா கஷ்டமா இருக்கும். காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லவில்லை. இருக்கு, சொல்லி இருக்கு. It may be called as காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு அப்படினு சொல்லி உங்க வாட்டர் செக்ரட்டரி சொல்றார். உங்களுடைய வாட்டர் மினிஸ்ட்ரியோட செக்ரட்டரி சொல்லி இருக்கிறார். The scheme which may be called as காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு அப்படினு சொல்லி இருக்கு. காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு அமைக்க கூடாதுன்னு எங்கும் சொல்லவில்லை. நீங்க அமைச்சிட்டு அவங்கள்ட்ட போய் சொல்லலாம். அது இல்லன்னா நீதிமன்றம் மறுக்கட்டுமே. உங்க இன்டென்ஷன் இதுல என்ன திரு சீனிவாசன்? இல்லங்க, இன்டென்ஷனே இல்ல. இன்டென்ஷன் நீதியை நிலைநாட்டணும், 2 மாநில அரசாங்கங்களுக்கும் சுமூக உறவு இருக்கணும், 2 மாநில மக்களின் நலன்களும் பாதுகாக்கப்படணும், தமிழ்நாட்டிற்கு காவிரி தண்ணீர் வர வேண்டும் என்பதுதான் பிஜேபி சர்க்காரோட இன்டென்ஷன். அதற்கு சட்ட ரீதியான கடைசி நேர தடங்கல்கள் ஏதாவது இருந்தால் அதையும் சரி செய்து விட்டு கொடுக்க வேண்டும் என்பதுதான். ஏற்கனவே 6 வார காலம் ஆயிருக்கலாம். நாளைக்கே கூட நீங்கள் நினைக்கிற நான் விரும்புகிற இந்த தீர்ப்பு இந்த நடைமுறை நாளைக்கே கூட வரலாம். இப்ப ஊகத்தின் அடிப்படையில் தான் பேசுகிறோம். இன்னும் 24 மணி நேரம் டைம் இருக்கு. ஊகத்தின் அடிப்படையில் தான் பிஜேபியை குற்றம் சொல்லி பேசுகிறோம். நாளைக்கே கூட நீங்கள் பாராட்டும்படியான ஒரு முடிவை இந்த சர்க்கார் எடுக்க முடியும்.
ஒருவேளை அதற்கு அவகாசம் கேட்டு அதற்கு கிளாரிபிகேஷன் கேட்டால் இன்னும் 2-3 நாட்கள் வேண்டுமானால் தள்ளி போகலாமே தவிர இன்னொரு 2-3 வருஷம் ஆகாது சார். மேட்டர் ஆஃப் another 3-4 days. அதுக்கு தான் கிளாரிபிகேஷனுக்கு அவ்வளவுதான் நாள் ஆகும். அதுவும் கூட அவசர வழக்காக கருதி இதை விரைவாக செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை விடுக்கிற உரிமை அத்தனை அரசுகளுக்கும் இருக்கிறது. அதையும் தாண்டி அது நிறைவேறும் என்பதை எனது வாதமாக இங்க நான் சொல்லிக் கொள்கிறேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே போட்டிருந்தா அவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு தான் எங்களுடைய இது. சார் சீனிவாசன் சார் அடிக்கடி வந்து லீகல் இஷ்யூ தான். ஆனா லீகல் இஷ்யூ நீங்க மாநில அரசாங்கம் போட்டுக்கலாமே. லீகல் இஷ்யூ நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கலாமே கிளாரிஃபிகேஷன். ஸ்கீம் என்பது வார்த்தையை போட்டு குழப்பமா இருக்கு. நீங்க உச்சநீதிமன்றம் எதை சொல்கிறீர்கள் என்று மாநில அரசாங்கம் கேட்டிருக்கலாம்ல. இல்ல அது தெளிவாக இருக்கிறோம். அது ஸ்கீம் என்பது மேலாண்மை வாரியம் ஒழுங்காற்று குழு அமைப்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை என்பது தெளிவாக இருக்கிறதுனால நாங்க அதை பற்றி எந்த சந்தேகமே எங்களுக்கு இல்ல. சந்தேகம் வந்திருப்பது இப்பொழுது மத்திய அரசாங்கத்துக்கு தான். அதை தான் சொல்றேன். நீங்க அந்த சந்தேகம் உங்களுக்கு இருப்பதாக இருந்தால் நீங்க முன்னாடியே கேட்டிருக்கலாம். மாநில அரசாங்கம் நீதிமன்றத்தை நாடி இருந்தால் அதன் மூலம் இதை நீட்டிப்பதற்கான ஒரு சான்ஸாக பயன்படுத்தியிருப்பாங்க என்பதற்காகத்தான் மாநில அரசாங்கம் இதுவரைக்கும் நீதிமன்றத்தை அணுகவில்லை. நீதிமன்றம் சொன்னபடி 6 வார காலத்திற்குள் நிச்சயமாக அமைப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த திட்டம் ஸ்கீம் இதெல்லாம் வந்து அப்படி அமைப்பீர்கள் நம்பிக்கை இருந்தா ஏன் சார் இத்தனை நாள் பாராளுமன்றத்தை முடக்கம் பண்றீங்க? 6 வார கால அவகாசத்துக்கு அப்புறம்ல நீங்க பாராளுமன்றத்தை முடக்கி இருக்கணும். நீங்க ஆரம்பத்துல இருந்தே நீங்க பாராளுமன்றத்தை ஏன் முடக்கம் பண்றீங்க? நம்பிக்கை இருந்தாலும் ஒரு அழுத்தம் 6 வார கால அவகாசம் இருக்குல்ல, ஏன் பாராளுமன்றத்தை உங்களுடைய சில நேரங்களில் உங்களுடைய வார்த்தைகள் மாற்றம் ஒரே சமயத்துல திட்டமா போர்டாங்கிற குழப்பத்துக்கு இடம் இல்லை. இப்போ நம்ம போட்டு அதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. ஒரு தோழர் குணா சொன்னது போல அவர் நீர்வளத்துறை செயலாளரை சொல்லிட்டாரு, ஸ்கீமுங்கிறது மேனேஜ்மெண்ட் போர்டு தான் அப்படிங்கறத அவர் தெளிவுபடுத்திட்டார். அப்போ மத்திய அரசினுடைய நீர்வளத்துறை அமைச்சகத்துக்கு அதுல குழப்பம் இல்லை, நீர்வளத்துறை செயலாளர் மூலமா அது வெளிப்பட்டுருச்சு. இப்போ அடிப்படை என்னன்னா, கர்நாடகம் வந்து ஒரு ஓலை அனுப்புது மத்திய நீர்வளத்துறை அமைச்சகத்துக்கு, மேலாண்மை வாரியத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், குழு அமைங்க அப்படிங்கிறது கர்நாடகத்தினுடைய நிலைப்பாடு. குழுல யார் யார் இடம் பெறணுங்கிற வரைக்கும் லிஸ்ட் போட்டு கர்நாடகம் அனுப்புது. அப்போ கர்நாடகம் அனுப்பிய உடனேயே அந்த குரலாக மத்திய அரசிடம் இருந்து வெளிப்படுது. எல்லாம் அது அதிகாரப்பூர்வம் வெளிப்படாட்டாலும் பேச்சா வெளிப்படுவது என்ன? குழு தான் அமைக்க போறோம், குழுனாலும் ஒண்ணுதான் போர்டுனாலும் ஒண்ணுதான். அப்ப குழு அமைக்கணுங்கிறது கர்நாடகத்தினுடைய நிலைப்பாடு. கர்நாடகத்தினுடைய நிலைப்பாடத்தான் மத்திய அரசு இன்னொரு வகையில பிரதிபலிக்க போதுங்கிற அச்சு தான் எல்லாருக்கும் வருது. நீங்க பொறுத்ததே போறீங்க, இன்னும் 3 நாள் தானேங்கிறீங்க. 1 மணி நேரம் கூட இதுல பெரிய விஷயங்களுக்கு. ஏன்னா தாமதிக்கிற ஒவ்வொரு பொழுதும் தமிழ்நாடு அநீதி இழைக்கப்பட்டிருக்குது. நீங்க நடுவர் மன்றம் சொன்னதையா இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் உறுதிப்படுத்திருக்கு. நடுவர் மன்றம் சொன்னதுல இருந்து உச்ச நீதிமன்றமே உறுதிப்படுத்துற விஷயத்துல கூட இன்னைக்கு நீரின் அளவு குறைக்கப்பட்டிருக்கா இல்லையா? அப்ப நாட்கள் போக போக தமிழ்நாடு அநீதியை சந்திக்குது. எனவே இதுல 1 மணி நேரம் போனாலும் அது தமிழ்நாட்டுக்கு அநீதி தான். சொல்லியாச்சு, ஒருத்தர் அநீதி இழைக்கிறாரு, ஒருத்தர் அநீதிக்கு உள்ளாகிறாரு. நீங்க எப்படி 2 பேருக்கும் இடையில சுமூகமான சூழ்நிலையை உருவாக்குவீங்க? சுமூகமான சூழ்நிலை உருவாக்க முடியாதுங்கிறதுனால தானே சட்ட ரீதியா போயிருக்கோம். சட்ட ரீதியா உறுதிப்படுத்தப்பட்டு தீர்ப்பு வந்தாச்சு இல்ல. அப்ப அநீதி இழைக்கிறவரை கண்டிக்கணும், அவற்றை இருக்கிற அதிகாரத்தை புடுங்கணும், எல்லாருக்கும் பொதுவான மையத்திட்ட ஒப்படைக்கணுங்கிறது தான் அதுல இருக்கக்கூடிய விஷயம். அப்ப காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்து மத்திய அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துட்டு வந்து இந்த விஷயத்தை சாத்தியப்படுத்தணுங்கிற போது தெளிவுபடுத்தப்பட்ட பிறகு திரும்ப கர்நாடகத்திட்ட கன்வின்ஸ் பண்ணுங்கிறது பேச்சியா வருதுங்க. அப்ப அதுக்கான தேவையே கிடையாது. இதுல சீனிவாசன் சார் வந்து லீகல் இஷ்யூன்னாரு. ஆனா லீகல் இஷ்யூ கர்நாடக தேர்தலுக்காக பொலிட்டிசைஸ் ஆக்குகிறது பிஜேபி என்பதுதான் இன்னைக்கு இருக்கிற குற்றச்சாட்டு. நான் என்ன சொல்றேன், ஆரம்பத்திலே சொன்னா பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் நடுவர் மன்றத்துடைய தீர்ப்பு. நடுவர் மன்றத்துடைய தீர்ப்பு 336வது பேஜ்ல unless an appropriate mechanism was set up, the prospect of implementation of its decision would not be secured ன்னு சொல்லிருக்கு. மெக்கானிசம்னா என்னன்றது பக்ரா பியாஸ்ன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது ரீடிங் இன் பிட்வீன் தி லைன்ஸ் என்ற மாதிரி திருப்பி 48 மணி நேரம் பாக்கி இருக்கும்போது இந்த பிரச்சனை எழுப்புவது என்பது தமிழ்நாட்டை திட்டமிட்டே வஞ்சிக்கின்ற ஒரு நிகழ்ச்சி, துரோகம் செய்கின்ற ஒரு நிகழ்ச்சி. இதற்கு மேல் துரோகத்தை இனி எந்த அரசும் செய்ய முடியாது. திரு சீனிவாசன், உடைய நிறைவு கருத்து. நிறைவு கருத்து இல்லைங்க. நீதி சம்பந்தமான பிரச்சனை என்றால் நீதி சம்பந்தமான பிரச்சனையாக பேசணும், அரசியல்னா அரசியலாக பேசணும். நீங்க நீதியை விட்டு அரசியல் பேசினால் நானும் அரசியல் பேசுகிறேன். கர்நாடகத்தில் ஆட்சியில் இருப்பது காங்கிரஸ் அரசாங்கம். அந்த காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கிறது திமுக, திமுகவோட கூட்டணி வச்சிருக்கிறது ஷானாஸ் விடுதலை சிறுத்தைகள். நீங்கள் காங்கிரஸுக்கு அழுத்தம் தர வேண்டியது தானே. காங்கிரஸோட தமிழ்நாட்டில் நான் கூட்டணி இருந்து விளைவிக்கிறோம்னு சொல்லுங்க, அல்லது சோனியா காந்தி அம்மையாட்ட சொல்லி சீதாராமையாவை ராஜினாமா பண்ண சொல்லுங்க. அப்படி அரசியல் ரீதியா பேசுவோம். அரசியல் என்றால் அரசியலாக பேசுவோம்.
நீதிமன்ற தீர்ப்பு என்றால் தீர்ப்பின் அடிப்படையில் சட்டபூர்வமாக பேச வேண்டும். இல்ல, இரண்டையும் நடுவர் குழப்பிக் கொள்ளக் கூடாது என்பதுதான் எனது வாதம். இல்ல, 6 வாரத்துல நீங்க வந்து இந்த தீர்ப்பை செமல்படுத்துவதற்கான திட்டத்தை அமைங்க மேலாண்மை வாரியம் உட்படன்றத வந்து மத்திய அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்காங்களா, கர்நாடக அரசுக்கு சொல்லியிருக்கா, காங்கிரஸ் தலைமைக்கு சொல்லியிருக்கா, அல்லது இன்னொரு கட்சி தலைமைக்கு சொல்லியிருக்கா, நாராயணசாமிக்கு சொல்லியிருக்காங்களா, அல்லது பினராயி விஜயனுக்கு சொல்லியிருக்காங்களா, அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சொல்லியிருக்காங்களா? சொன்னது உங்க அரசை பார்த்து. வந்து உங்க கோர்ட்ல இருக்கு சார். இதுல காங்கிரசும் சோனியா காந்தியும் அப்ப சித்தராமையாவும் ஒரு விஷயம் மற்றவர்களும் எங்க பிக்சர் போறாங்க? அரசியல் டைமென்ஷன் இல்ல, நீங்க அரசியல பேசாதீங்கப்பா. நீங்க அரசியல் டைமென்ஷனை ஒதுக்கிட்டு முழுக்க முழுக்க நீதி தீர்ப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாக மாத்திரமே இதை பேசுங்கள். நானும் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க சொல்ற வாதத்தை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நீங்கள் அரசியல் பேசக்கூடாது. அப்ப உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அந்த தீர்ப்புல எழுகிற சந்தேகம், அதற்காக கொடுக்கப்பட்டுள்ள கால அவகாசம், இவற்றையெல்லாம் பற்றி தான் பேசணுமே தவிர இத்தனை நாட்களாக ஏன் பாராளுமன்றத்தை முடக்குனாங்க? இது நீதிபதி தீர்ப்பு, நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி அமல்படுத்தணும்னு 6 வார கால அவகாசம் இருக்குல்ல, ஏன் பாராளுமன்றத்தை முடக்கணும்? ஏன் இதை பத்தின மார்க்சிஸ்ட் அரசாங்கம் கேரளால விளக்கம் போறணும்? அப்ப இதெல்லாம் அரசியல் பண்ணுவீங்க. பிஜேபி அரசியல் பேசினா நீதிமன்ற தீர்ப்பை காமிப்பீங்க, நாங்க நீதிமன்ற தீர்ப்பை காமிச்சா நீங்க அரசியல் பேசுவீங்க. என்ன சார் நியாயம் இது? அரசியல்னா அரசியல் பேசுவோம். இல்ல சீனிவாசன் சார், சட்டப்படியே பேசணும்னாலும் 6 வாரத்துல 42வது நாள் இதுக்கு ஒரு டெட்லைன் இருக்கிறப்ப 41வது நாள் ஒருத்தருக்கு சந்தேகம் வருதுன்னா அது சட்ட சந்தேகமா, அரசியல் சந்தேகமா? 6 வாரத்துக்குள்ள தீர்ப்பு வைக்கணும்னா அவங்க சொல்லியிருக்கிற நடுவர் மன்றத்தின் தீர்ப்பை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம் நீரின் அளவை தவிர அப்படின்னு சொன்ன பிறகு நீங்க வந்து அதுக்கு என்ன பொருள், அதுக்கு என்ன பேர் வைக்கிறது, பேர்ல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா அது சட்ட பிரச்சனையா, அரசியல் பிரச்சனையா? 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வந்து அமல்படுத்துங்க காவேரி வாரியத்தை 4 நாள் அமைங்கன்னு சொல்றப்ப நீங்க சொல்ல தெரியும் சொல்லிட்டு வந்து இப்ப அது எப்படி அமைக்கிறதுன்னு தெரியல, கொஞ்சம் விளக்கம் கொடுங்க அப்படின்னு கேட்டா அது சட்ட பிரச்சனையா, அரசியல் பிரச்சனையா? அதைத்தான் சொல்றேன். நீங்க அப்ப அரசியலை விட்டுருங்க, சட்டமாவே பேசுங்க, இல்ல சட்டத்தை விட்டுருங்க, அரசியலா பேசுங்க. ரெண்டையும் சேர்த்து நீங்கள் பேசும்போது தான் எனக்கு குழப்பம். முழுக்க முழுக்க குணாவினுடைய வாதத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீதிமன்ற தீர்ப்பாகவே இதை பேசுவோம். அப்படி பார்த்தா கூட நாளைக்கு வரைக்கும் அவகாசம் இருக்குல்ல நீதிமன்ற தீர்ப்பின்படி. நாளைக்குள்ள நீதிமன்ற தீர்ப்பை அரசியல் கலப்பே இல்லாமல், அரசியல் கண்ணோட்டத்தையே பார்க்காமல் இந்த நாட்டில் நீதியை நிலைநிறுத்தணும். 2 மாநிலங்களும் 25 ஆண்டுக்கு மேல போராடி இந்த பிரச்சனை வந்திருக்காங்க. வெறுத்து போன விரக்தியான ஒரு பிரச்சனை. இதுல நான் அரசியல் பார்க்க மாட்டேன், குறுகிய அரசியல் லாபம் பார்க்க மாட்டோம், தேர்தல் வெற்றி தோல்வியை பார்க்க மாட்டோம். உச்சநீதிமன்றம் சொன்னதை அப்படியே செய்வோம் அப்படின்னு நினைச்சு நாளைக்குள்ள வாரியத்தை அமைச்சிருவாங்க அப்படின்னு திரு சீனிவாசன் அவர்கள் நம்புகிறாரா? நீங்க நம்புறீங்களா திரு சீனிவாசன் சார்? பொறுத்திருந்து பாருங்கள். நன்றி. ஒரு நாள் தான் டைம் இருக்கு, பொறுத்திருந்து நிறைவு செய்யலாம். அதுக்குள்ள அவசரப்படாதீங்க. அவசரப்பட்டு அரசியல் பார்க்கறதுனாலதான் கான்கிரீட்டா சொல்ல மாட்டீங்க. அமையும், நான் வந்து உங்களுக்கு ஸ்வீட் தரேன், தமிழ்நாட்டு மக்கள் கொண்டாடுவீர்கள், நாளை மாலை 5 மணிக்குள்ள மேலாண்மை வாரியம் அமையும் அப்படின்னு சொல்லாம பொறுத்திருந்து பார்க்கலாம்னு பூடகமா தான் நீங்க சொல்றீங்க. நல்லது நடக்கும், நாங்களும் பொறுத்து இருக்கிறோம். திரு ஆளூர், ஒரு வரி. மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு சட்டமோ உச்ச நீதிமன்றமோ எந்த வகையிலும் குறுக்காக நிற்கவில்லை. எனவே இதை அமைப்பதாக இருந்தால் எப்போதே மத்திய அரசு அமைத்திருக்கும். சட்ட ரீதியாக இதை பார்க்காமல் அவர்கள் அரசியல் ரீதியாக பார்ப்பதனால் தான் அமைக்க மறுக்கிறார்கள், தாமதிக்கிறார்கள். நிறைவு செய்யலாம். தாமதப்படும் நீதி தவிர்க்க இயலாத அநீதியாகிவிடும். நன்றி, நிறைவு செய்யலாம். நிறைய பேசியிருக்கோம். நாளைக்கு இன்னும் அதிக நேரம் ஆக போறதில்லை. நாளைக்கும் திரு சீனிவாசன் அவர்களோடு உரையாடுவோம். உங்கள் நால்வருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல், திக்கெட்டும் பரவட்டும்.